காலை வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பதிவானது அதிமுகவில் 2016க்கு பிறகு சகுனிகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவு. நாளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாளன்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். எத்தனையோ சகுனிகள், துரோகிகள் அதிமுகவில் இருக்கின்றனர்கள். இவற்றையெல்லாம் 2026இல் நாம் அவர்களை பொருட்படுத்தாமல் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நாளை உறுதிமொழி ஏற்கும் நாளாக அமைய வேண்டும். நேற்று பியூஷ் கோயல் அப்புறம் மத்திய அமைச்சர், பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர், தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் சென்னைக்கு வந்தார். அவர் திரு எடப்பாடியார் அவர்களை சந்தித்து தேர்தல் குறித்து பேச்சு நடத்தினார். மீடியாவில் அது உண்மையோ பொய்யோ 6 சீட்டு ஓபிஎஸ்க்கு, 6 சீட்டு டிடிவி தினகரன் என்று ஒரு மீடியாவில் பொய் பரப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, நிறைய விவாதங்கள் நடத்தப்பட்டன. திமுக அரசியலில், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதிமுகவை எப்படியாவது படிகடாப் செய்ய வேண்டும், மீடியாவுகளை கண்ட்ரோல் பண்ணி சென்சார்ஷிப் என்ற முறையில் கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன தவறு செய்தாலும் அதை வெளிவிடக்கூடாது, தாம் செய்கிறது நல்லது மட்டும்தான் மக்களுக்கு ரீச் ஆகணும் என்று கடந்த 4.5 ஆண்டுகளாக அடாவடியாக ஒரு அரசாங்கத்தை செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இன்னமும் அவங்களுக்கு பெரிய பல லட்சம் ஓட்டுகள் இருக்கின்ற மாதிரியும் ஒரு மாயப்பிம்பத்தை டெய்லி பேசிக்கிட்டு, அதிமுக ஒருங்கிணைப்புன்னு ஒருத்தர் செங்கோட்டையன் வந்தார், போய் சேர்ந்துட்டார் எங்கேயோ. அதுபோல் இவங்களுடைய எண்ணங்களுக்கு இன்னமும் திரு எடப்பாடியார் செவிச்சா வச்ச மாதிரியும், அது மீட்டிங்கில் பேசுகிற மாதிரியும் ஒரு ப்ரொபகண்டா. அதை வச்சு நேற்று எல்லா மீட்டிங்லேயும், எல்லா டிவிலையும் ஒரு டிபேட் நடக்குது. இதான் அவங்களுக்கு பொழப்பு. அதுக்கு ஒரு சில பேர்லாம், முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. டிஎம்கேவுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும், ஏடிஎம்கேவுக்கு எதிராக பேசுகிறவங்களும், மொத்த பேருமே ஒரு கூட்டாக டெய்லி ஒரு டிபேட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஏடிஎம்கே எதிராக பேசுகிறவங்கெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், 2026 பிறகு என்ன நிலைமை, யார் ஆட்சி வரப்போகுது, யார் தலைமையில் வரப்போகுது அப்படின்னு பார்த்துருங்க. எப்படி வேணாலும் பேச முடியாது. மேடைக்கு கிடச்சிது, டிபேட் கிடச்சிது, ஏதோ பணம் கொடுக்குறாங்க, டிபேட் கூப்பிட்டாங்கன்னு. அது ரவீந்திர துரைசாமி ஒருத்தவர், துரை கருணா ஒருத்தவர், இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதே வேலை தான். ஏடிஎம்கே பற்றி பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. இதை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர்லாம், மீடியாவில் டிபேட்டில் இருக்கிறவங்களாம். பொதுவாக சொல்லப்போனால் அதுதான். ஆனால் இப்போ நடக்கிற விஷயம், எடப்பாடி அவர்களோ அல்லது பிஜேபி அவர்களோ இந்தந்த கட்சிகள் இந்த சீட்டு நின்று எந்தவித தகவலும் பேசப்படவில்லை. அது பேசப்பட்டதா என்பது யாருக்கும் தெரியாது. ஏன் என்று ஒரு பொய் பித்தலாட்டம். அது தினகரன் சொல்கிறார், எங்களை யார் கூப்பிட்றாங்களா, அந்த கட்சியெல்லாம் பொருட்டாக நினைக்கலன்னு. உங்களை யார் கூப்பிட்றாங்க தினகரன்? உங்கள் பொய் பித்தலாட்டம் 2014 ஆர்கே நகரில் ஜெயிச்சிங்களே, அதன் பிறகு எல்லாமே தெரியும். 18 எம்எல்ஏ தூக்கி போனீங்களே, நீங்களாம் ஒரு மனுஷனா? நீங்கள் ஒரு கட்சியை கபடி கடன் பண்ணி 18 எம்எல்ஏ தூக்கி போய் எடப்பாடி சிஎம்ஆர் கூட அந்த பண்ண ஆள் நீங்களாம். ஓபிஎஸ் என்ன பெரிய இது பேசுகிறாரு. 2 பேரும் பிஜேபியில் 2024 கூட்டணி சேர்ந்து எம்பிக்கு நின்னீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு? அவர் ராமநாதபுரத்தில் நின்னார், பலாப்பழச்சலத்தில் ஓபிஎஸ்க்கு. நீங்கள் கர்ணம் போட்டாலும் 2 பேரும் எம்எல்ஏ சீட்டு வர முடியாது இந்த ஆண்டு. நீங்கள் எந்த கட்சியில் கூட்டணி வச்சாலும் சரி, உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. உங்களெல்லாம் மக்களை எப்போ ஒழிச்சு கட்டிட்டாங்க. இவர் சொல்கிறார், நேற்று தினகரன் எனக்கு பல லட்சம் அது உறுப்பினர் இருக்காங்களாம். அங்கேயே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், ஆனந்த சிரிப்பு. அதை போல் உங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஏன் ஏடிஎம்கே அவங்க பற்றி பேசலாம், தூக்கமே வராதா? இதான் பொழப்பா உங்களுக்கு? உங்களை தான் கட்சி விட்டு நீக்கியாச்சில்ல, உங்கள் முடிஞ்சு போச்சில்ல உங்கள் ஜோலியெல்லாம். நீங்கள் தான் கட்சி தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு நடத்திட்டு போயேன். உனக்கு யார் சமாதானப்படுத்தி உனக்கு பேசி இப்போ கட்சியில் கூப்பிட்டாங்க? உறுப்பினரை எனக்கு கூட்டணி